நான் உன்னை குணமாக்க முடியும். ஐ கேன் ஹீல் யூ மை சன், ஐ கேன் ஹீல் யூ மை டாட்டர். நான் உன்னை குணமாக்க, இது எத்தனை வருஷ வியாதியாக இருக்கட்டும், உங்களுக்கு நன்மை செய்ய இயேசு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார். வேண்டாம் வேண்டாம், இயேசு நன்மைலாம் செய்ய வேண்டாம், வெளியே போங்கன்னா அவர் போயிடுவார். அவர் யாரையும் பயமுறுத்தி இல்லை நீ என்னை ஏற்றுக்கொள்ளாட்டம் உனக்கு அவ்வளவுதான் இவ்வளவுதான் அப்படிலாம் இயேசு சொல்ல மாட்டார். அமைதியாக போயிடுவார். நீங்கள் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு, இயேசுவை எனக்கும் ஒரு நன்மை செய்யுங்க, அற்புதம் செய்யுங்கன்னு கேட்டால் கட்டாயம் அவர் அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் தேற்றரவாளன் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். நீங்கள் உங்கள் சரீரத்தில் காணப்படுற வியாதியின் நிமித்தம் பயத்தோடும் கலக்கத்தோடும் இருக்கீங்களா? இந்த வியாதியின் தாக்கத்தினால நான் மிகவும் கஷ்டப்படுறேனேன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கீங்களா? எதை குறித்துமே கலங்காதீங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வியாதியிலிருந்து உங்களுக்கு சுகம் தந்து நிச்சயம் உங்களுக்கு ஒரு நன்மையை செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சுகம் தருவதற்காக தான் சிலுவையிலே அவர் பல அடிகளையும் பல வேதனைகளையும் ஏற்றுக்கொண்டார். நிச்சயமா விசுவாசத்தோடு இந்த நிகழ்ச்சியை நீங்க பாருங்க. உங்களுடைய வியாதி நீங்கி நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கட்டளையிடுவார். இப்போதும் சகோதரர் மோகன் சி லாஸ்டஸ் அவர்கள் தெய்வ செய்தி அளித்து உங்களது வியாதியிலிருந்து விடுதலை பெற சிறப்பு ஜெபம் ஏறெடுப்பார்கள். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க ஒரு மனிதன் வகை தேடினான். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த காலத்தில் சகையு என்ற ஒரு மனிதன், அவர் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், பெரிய பதவியில் இருக்கிற டாக்ஸ் கலெக்டர் என்கிற பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர். எரிகோ என்ற பட்டணத்திலே வசித்தார். இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருந்தார். இயேசு என்கிற ஒருவர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார், அவரை பார்த்தா தீர்க்கதரிசி மாதிரி இருக்குது. ஒருத்தர் சொல்கிறாங்க, இல்லைங்க அவர் தான் கடவுள், வானத்தை பூமியை உண்டாக்கினவர், அவரை மாதிரி யாருங்க அற்புதம் செய்ய முடியும்? சப்பானியை நடக்க வைக்கிறாரு, குருடருக்கு பார்வை கொடுக்கிறாரு, மரித்தோரை கூட எழுப்பி விடுகிறாரு, கடவுளால் தான் அப்படி செய்ய முடியும், கடவுள் நம்மை சந்திக்க வந்திருக்கிறார் என்றெல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் கேட்க கேட்க அவனுக்குள்ள என்ன ஆசை, நான் இயேசு பற்றி இவ்வளவு கேள்விப்படுகிறேன், நானே அவரை பார்க்கணும், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் பார்த்து அறியணும்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு ஆசை வந்தது. உங்களுக்கு ஆசை இருக்கிறா? இயேசு எப்படிப்பட்டவர் நீ பார்க்க ஆசையாக இருக்கிறா? ஆமாம், இயேசு எப்படிப்பட்டவர் பார்க்க போடினா, அவர் குள்ளனான மனுஷன், அதனால உன்னி பார்க்குறாரு. இயேசு சுற்றிலும் பெருங்கூட்டம் இருக்குல்ல, சீஷர்கள் இருக்கிறாங்க, ஜனங்கள் இருக்கிறாங்க, இவர் வர குள்ளமான ஆளாச்சா பார்க்க முடியல. அதனால் ஒரு மரத்தில் ஏறி உட்கார்ந்து இயேசுவை பார்க்கணும் அவளோடு காத்திருந்தார். இயேசு அவருக்கு தன்னை வெளிப்படுத்தினார். உன் வீட்டில் நான் தங்கணும், வா, சகைவேன்னு அழைச்சிட்டு போனார். இயேசு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி அவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணினார். அவருக்குள்ளே தான் அந்த ஆசை வந்தது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க. உங்களுக்கு ஆசை இருக்குதா இயேசு எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்ள? நாம் வணங்குகிற கடவுள் எப்படிப்பட்டவர் என்று முதல்ல அறியணும். நீங்கள் முதல்ல அறியணும். சும்மா எதை சொல்கிறாங்க, இதெல்லாம் நம்புறதெல்லாம் கடவுள், அப்படி இருக்க முடியாது. அது தவறான நம்பிக்கை உங்களை சாபத்தை கொண்டு வந்து விடும். அதனால் நீங்கள் வணங்குகிற கடவுள் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்தார், மனிதனுக்காக என்ன செய்தார், எனக்காக என்ன செய்தார், அவர் இந்த உலகத்தில் என்னத்தை தான் செய்திருக்கிறார் மக்களுக்கு, அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இந்த காலத்தில் சொல்லப்பட்ட கதை இத்தனை வருஷம் சொல்கிறாங்க, உண்மையாக பொய்யன்னு தெரில. வடப்பகுதியில் வேறு மாதிரி எழுதுகிறாங்க, தென்பகுதியில் வேறு மாதிரி எழுதுகிறாங்க. அதெல்லாம் நம்பும்படியான காரியம் அல்ல. ஆனால் உண்மையான கடவுள் யார் என்பதை நீங்கள் அறியணும், நீங்கள் விரும்பணும். அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதாக. அவரை குறித்து தான் நம்ம சில வருஷமாக தியானித்து கொண்டே வருகிறோம். அவர் அன்பானவர், அவர் பரிசுத்தமுள்ளவர், அவர் சமாதானம் தருகிறவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் மனதுருக்கமுள்ளவர், அவர் நமக்கு அற்புதங்களை செய்கிறவர், அவர் சுகம் தருகிறவர், விடுதலை தருகிறவர். இப்படி அவரை குறித்து ஏராளமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறதில்ல, அதை தியானித்து கொண்டே வந்தோம். இன்றைக்கு இந்த இயேசு எப்படிப்பட்டவர், ஒரு வசனத்திலிருந்து ஒரு வார்த்தையில் நம்ம அவரை குறித்து பார்க்கலாம். வேத புஸ்தகத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் இந்த இயேசுவை பற்றி ஒரு காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் நன்மை செய்கிறவராய் மக்கள் மத்தியிலே சுற்றி தெரிந்தார்.
அவர் ஜனங்கள் மத்தியிலே நன்மை செய்கிறவராக ஜனங்கள் மத்தியிலே நடமாடினார் என்று வேத வசனம் சொல்லுகிறாரு. அப்போ இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னால் நன்மை செய்கிறவர். சொல்லுங்க, இயேசு நன்மை செய்கிறவர். அவர் ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவர். இன்னைக்கு ஏதோ ஒரு நன்மை உங்களுக்கு தேவை தானே? சுகம் தேவையா? விடுதலை தேவையா? ஒரு ஆசீர்வாதம் தேவையா? நிந்தை மாறணுமா? உங்களுடைய பண பிரச்சனை தீரணுமா? ஒரு நன்மையான காரியம் நடக்கணும்ல? இயேசு நன்மை செய்கிற ஆண்டவர். அவர் இந்த உலகத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் தான் அவர் அவதரித்தார். அந்த இஸ்ரவேல் தேசத்தில் 3.5 ஆண்டு காலம் ஊழியம் செய்தார். 30 வயசில் ஊழிய ஆரம்பித்து 33.5 வயது வரைக்கும் ஊழியம் செய்தார். அதன் பிறகு அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவர் மறுபடியும் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அந்த 3 வருஷம் அவர் என்ன செய்தார் என்றால், ஜனங்கள் மத்தியிலே நடமாடினார். கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் போய் அதில் தேவை உள்ள மக்களுக்கு நன்மை செய்தார். சிலரை அவர் தேடி போய் நன்மை செய்தார். அவரை தேடி வந்தவர்களுக்கும் அவர் நன்மை செய்தார். இவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பார்த்தீங்களா? சிலருக்கு அவரை தெரியலை, அதனால் அவரே தேடி போய் அவங்களுக்கு நன்மை செய்தார். சிலர் அவரை கேள்விப்பட்டு அவரை தேடி வந்தாங்க, அவங்களுக்கும் நன்மை செய்தார். அவரை தேடி வந்த ஒருவரை கூட இதெல்லாம் உனக்கு செய்ய முடியாதுப்போ, நீ பாவி, நீ துன்மார்க்கன், உனக்கெல்லாம் சுகம் தர முடியாதுப்போ அப்படின்னு யாரையும் சொன்னதில்லை. எல்லாருக்குமே அவர் நன்மை செய்தார். அவரை தேடி வந்த அத்தனை பேருக்கும், யூதர்களுக்கு மட்டுமல்ல, ரோமர்கள், அவர்களை அடிமையாக ஆட்சி செய்து கொண்டிருந்த ரோம அரசாங்கம், அந்த ரோமர்கள் கூட வந்தாங்க, அவங்களுக்கு அற்புதம் செய்தார். யூதர் அல்லாத மக்கள், கிரேக்கர்கள் வந்தாங்க, கானானியர்கள் வந்தாங்க, எல்லாருக்கும் அவர் அற்புதம் செய்தார். அதனால்தான் அவர் சர்வலோகத்தின் ஆண்டவர். ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கோ, ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கோ, குறிப்பிட்ட மதத்திற்கோ ஒரு ஆண்டவர் அல்ல இயேசு. அவர் எல்லாருக்கும் உரியவர். யார் வந்தாலும் நீ என்ன மொழி பேசுகிற, எந்த மாநிலம், என்ன காரியம், அதெல்லாம் கேட்க மாட்டார். விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு அற்புதம் செய்வார். நன்மை செய்கிற ஒரு ஆண்டவர். அந்த இயேசு கிறிஸ்து சிலரை தேடி போய் நன்மை செய்தார். அவங்களை தேடி வந்து நன்மை பெற்றாங்க. இவர் தேடி போய் அவங்களுக்கு நன்மை செய்தார். அப்படிப்பட்ட சில சம்பவங்களும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு எருசலேம் பட்டணத்திற்கு வருகிறார். எருசலேமில் தான் பெரிய தேவாலயம் இருக்கிறது. ஒரு பண்டிகை நாட்களில் ஜனங்கள்லாம் தேவாலயத்துக்கு வருவாங்க. அந்த தேவாலயத்துக்கு கொஞ்சம் சமீபத்தில் பெதஸ்தா என்கிற ஒரு குளம் இருந்தது. அந்த பெதஸ்தா குளத்தில் 5 மண்டபங்கள் இருந்தது. அதில் நிறைய வியாதியஸ்தர்கள் படுத்திருப்பாங்க. அது ஒரு ஆஸ்பத்திரி மாதிரி. நிறைய வியாதியஸ்தர்கள் மண்டபத்தில் படுத்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, எப்போதாவது ஒரு தேவதூதன் வந்து குளத்தை கலக்குவானாம். அது கலங்கின உடனே முதலாவது உள்ள கால் வச்சுட்டா சுகமாயிருமா. அந்த மாதிரி சுகமானதாக ஒரு நம்பிக்கையில் காத்து கிடக்கிறாங்க நிறைய பேர். அதில் 38 வருஷமாக ஒரு மனிதன் அங்கே படுத்திருக்கிறான். 38 வருஷம். யோசித்து பாருங்க. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் படுக்கையில் அப்படியே படுத்திருந்தாலும் கை காலெலாம் ஓஞ்சி போகுது, மனசெல்லாம் விட்டு போகுது. 2 நாள் 3 நாள் படுக்கையில் இருந்தால் அவ்வளவுதான். ஆனால் 38 வருஷம் ஒரு மனிதன் கால் கைகள் செயலற்று படுத்த படுக்கையாக இருக்கிறான். ஆனால் அவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. இயேசு அவனை அறிந்து அவனை தேடி போகிறார். அவனுக்கு இயேசு பற்றி தெரியலை, யாருமே அவனுக்கு இயேசு பற்றி சொல்லவில்லை. இயேசுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாருங்க, நிறைய சுகமாக்குகிறார், அப்போ நீ அவர்கிட்ட போன சுகமாகிறோன்னா அவனால் நடக்க முடியாது. படுத்த படுக்கையில் இருக்கிறான், எங்கே போவது? அப்போ யாராவது எனக்கு இயேசு கூட்டிகிட்டு வர்றீங்களான்னு சொன்னால் அப்படி யாரையும் அவனுக்கு தெரியாது. அந்த செய்தியை அவன் கேட்கவே இல்லை. அப்போ இயேசு பற்றி கேள்விப்படாத ஒரு மனிதன், ஆனால் இயேசு அவனை தேடி போகிறார். பார்த்தீங்களா? எதுக்கு? நன்மை செய்வதற்கு. அந்த மனிதனுக்கு ஒரு நன்மை செய்யணும், அவனை சுகமாக்க. அவனுக்கு என்ன நன்மை தேவை? சுகம். சரீரத்தில் சுகம் தேவை. அதுக்கு தான் இயேசு போகிறார். ஏன்னா 38 வருஷம் கொடிய வியாதி அவனை வாதித்து கொண்டு இருந்தார். இயேசு வந்து அவனை பார்க்குறாரு. அவனுடைய பார்க்குறான். இயேசு அவனை பார்த்து பேசுகிறார் அவனோட. நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா தம்பி அப்படின்னு கேட்குறார். அவன் அப்படியே பார்க்குறான். என்ன சுகம் பெறன்னா தண்ணியில் கொண்டு போய் யாராவது விடணும்ல,
நான் படுத்த படுக்கையாக இருக்க, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு சொல்கிறான். அப்போ இவர் ஒருவேளை நம்மளை தண்ணியில் இறக்கி விடுவார், சுகம் கிடைச்சிரும் போல நினச்சி அவன் இயேசுவை பார்த்துருப்பான். ஆனால் இயேசு வித்தியாசமானவர். அவர் சொல்லுகிறார், எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ, நட. ஒரே ஒரு வார்த்தை, இயேசுடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. அவருடைய வாயின் வார்த்தை அவனுக்குள்ள ஒரு வல்லமை கொண்டு வந்தார். சரீரத்தில் செயலற்று கிடந்த நரம்புகள் எலும்புகளுக்குள்ள சுகம் உண்டானது. அவனுடைய கால்கள் பலன் கொண்டது. அவனால் அதை உணர முடிந்தது. உடனே பாருங்கள், எழுந்தான், படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போகிறான். இயேசு எவ்வளோ அற்புதமானவர் பார்த்தீங்களா? அன்றைக்கு அற்புதம் செய்த அதே இயேசு இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்து. பாருங்க, திருத்தணி அப்படின்ற இடத்துல ஒரு சகோதரி இருந்தாங்க, ஜோஸ்பின் அப்படின்னு சகோதரி. அவங்களுக்கு 18 வருஷம் ஒரு வியாதி. என்ன வியாதின்னா, ஸ்பைனல் கார்டுகளில் முதுகுத்தண்டில் பிரச்சனை. டாக்டர் சொன்னாங்க, ஸ்பைனல் கார்டில் பாதிப்பு வந்திருக்குது, எலும்பு. இது ஆப்ரேஷன் பண்ணினா தான் ஏதாவது செய்ய முடியும். ஆப்ரேஷன் பண்ணினா பக்க விளைவு வரும். உங்களுடைய கை கால்கள் செயலற்று போகலாம். நீங்கள் இப்படியும் ஆகலாம், அப்படியும் ஆகலாம். அப்புறம் எப்படி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு மனம் வரும்? என்னால் ஸ்பைனல் கார்டு முக்கியமானது இல்லை, அதனால் ஒன்றும் செய்ய முடியாது, சும்மா மாத்திரை போட்டு வாழ்ந்து பழகி கொள்ளுங்க, இந்த வியாதியோடு வாழ்ந்து பழகி கொள்ளுங்கன்னு சொல்லிட்டாங்க. 18 வருஷம் ஒரு பெல்ட்டு தான் போட்டிருப்பாங்க. அந்த பெல்ட்டு போட்டால் தான் கொஞ்சம் நடக்க முடியும். எலும்பெல்லாம் வலிக்க முடிய, உட்கார முடியாது, எழும்ப முடியாது, பெரும்பாலும் படுத்த படுக்கை. சில சமயம் கஷ்டப்பட்டு சில வேலைகளை செஞ்சுட்டா 2 நாள் காலை நீட்டி அப்படியே ஸ்ட்ரைட்டாக படுத்திருக்கணுமா. இங்கே அசைய முடியாது, இங்கே அசைய முடியாது, எழும்ப முடியாது. என்ன பயங்கரம் இல்லை? வாழ்க்கையை வெறுத்துரும் அந்த மாதிரி வியாதி. 18 வருஷம் வியாதி படுக்கை. சில நாள் 2 நாள் 3 நாள் காலை நீட்டி அப்படியே ஸ்ட்ரைட்டாக படுத்திருப்பாங்களாம். 1 மணி நேரம் நீங்கள் படுத்து பாருங்களேன், படுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். நம்முடைய சரீரம் பாதிக்கும், மனது பாதிக்கும். 2-3 நாள் அப்படி தான் படுத்திருக்கோன்னா எவ்வளோ கஷ்டம் இல்லை? எப்படின்னு நினச்சிருப்பாங்க. ரொம்ப ஒரு வேதனை, அந்த எலும்பில் பாதிப்பினால் உண்டான வேதனை. அப்போது 18 வருஷம் இந்த வேதனையில் இருக்கிறனே அப்படின்னு நினைக்கும்போது இதே மாதிரி அற்புத பெருவிழாவை பார்த்தாங்க. நம்முடைய அற்புத பெருவிழா கூட்டம் இதே மாதிரி நடந்தபோது அந்த அற்புத பெருவிழா கூட்டத்தை அவங்க பங்கு பெற்றாங்க. இந்த கூட்டத்தில் அதாவது இந்த ஜெபத்தை வீட்டில் இருந்தே கேட்டாங்க. நீங்கள் இப்போ வீட்டில் இருந்து கேட்குறீங்களே, அதே மாதிரி வீட்டில் இருந்தே அவங்க இந்த ஜெபத்தில் பங்கு பெற்றாங்க. அதோடு இன்னொரு பிரச்சனை, 2 கண்லேருந்து கண்ணீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்குமா, தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்குமா. கண்ணும் பாதிக்கப்பட்டு விட்டார். 2 வியாதி, ஒரு பக்கம் முதுகுத்தண்டில் பிரச்சனை, இன்னொரு பக்கம் கண்ணிலிருந்து தண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது, அது பிரச்சனை. இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் இருந்த சமயம்தான் அவங்க 2021ஆம் வருஷம் இந்த மாதிரி ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியில், அற்புத பெருவிழாவில் வீட்டில் இருந்தே நிகழ்ச்சியை பார்த்துருக்குறாங்க. பார்த்துட்டு விசுவாசத்தோடு ஜெபிச்சிருக்கிறாங்க. இயேசுவே, 18 வருஷம் நான் கஷ்டப்படுறேன், நீங்கள் எத்தனையோ பேருக்கு அற்புதம் செய்கிறீங்களே, எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க. இந்த முதுகுத்தண்டு வலியில் நான் என்ன நரக வேதனை அனுபவிக்கிறேன்னு சொல்லி கருத்தை அவங்க ஜெபிக்கிறாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறாங்க. அப்படியே வீட்டில் இருந்து கொண்டு கண்ணில் கண்ணீர் அழுகிறாங்க. அப்படி அழுது ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் இயேசு அவங்க பெயரையும் சொல்லுகிறார். வியாதி 2 பிரச்சனை, உடைய முதுகுத்தண்டில் இருக்கிற எலும்பில் இருக்கிற பிரச்சனை, உன் கண்ணில் இருக்கிற பிரச்சனை, 2ஐயும் நான் குணமாக்குகிறேன் மகளே அப்படின்னு அவங்க பெயரை சொல்லுகிறார். உடனே ஒரு விடுதலை. அந்த நிமிஷமே எலும்பில் இந்த வலி மறைந்தது, கண்ணிலிருந்து தண்ணீர் வடிவது நின்றது, எலும்பு நாங்கள் உட்கார்ந்தாங்க, நடக்க முடியுது, பரிபூரண சுகம். 18 வருஷ வியாதி அப்படின்ற நேரத்தில் மறைந்து பூரண சுகம். நம்ப முடியுதா? இல்லை, இது எப்படிங்க இதெல்லாம் நம்ப முடியாதுங்கன்னா, அவங்க இருக்கிறாங்களே இப்போது, அவங்க தான் எழுதியிருக்கிறாங்க எங்களுக்கு. அவங்களுடைய முகவரி இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது, அவங்களுடைய விவரங்கள் எல்லாம் இருக்குது. அவங்க இப்போவும் இருக்கிறாங்களே. திருத்தணி என்னைக்கு அது 2000 வருஷத்துக்கு முன்னால் நடந்துச்சு. அந்த காலத்தில் முன்னோர்கள் சொன்னாங்க, அப்படிலாம் இருக்குதா, அப்படி இருக்குதா, எழுதி இருக்குதா. இன்றைக்கு இருக்கிறாங்க உயிரோட, இன்றைக்கு இருக்கிறாங்க சுகம் பெற்று.
இன்றைக்கு அவங்க இயேசு கிறிஸ்து கொடுத்த சுகத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, திருத்தண்ணியில் தான் இருக்கிறாங்க. அதே இயேசு தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை குணமாக்க முடியும். ஐ கேன் ஹீல் யூ மை சன், ஐ கேன் ஹீல் யூ மை டாட்டர். நான் உன்னை குணமாக்க, இது எத்தனை வருஷ வியாதியாக இருக்கட்டும், உங்களுக்கு நன்மை செய்ய இயேசு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார். வேண்டாம் வேண்டாம், இயேசு நன்மைலாம் செய்ய வேண்டாம், வெளியே போங்கன்னா அவர் போயிடுவார். அவர் யாரையும் பயமுறுத்தி இல்லை நீ என்னை ஏற்றுக்கொள்ளாட்ட உனக்கு அவ்வளவுதான் இவ்வளவுதான் அப்படிலாம் இயேசு சொல்ல மாட்டார், அமைதியாக போயிடுவார். நீங்கள் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு, இயேசுவை எனக்கும் ஒரு நன்மை செய்யுங்க, அற்புதம் செய்யுங்கன்னு கேட்டால் கட்டாயம் அவர் அற்புதம் செய்வார். அதுக்கு தான் இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார், நன்மை செய்வதற்காக. பிரியமானவர்களே, இயேசு உங்கள் மேலே எவ்வளோ அனுபவிச்சிருக்கிறார் பார்த்தீங்களா? அதனால தான் உங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு வியாதி, அதனால் மனதில் பாதிக்கப்பட்டு கலங்கி நிற்கிறீங்க. இயேசு சகல வியாதிகள் இன்றைக்கி சுகமாக்குகிறவர். நான் வியாதிப்பட்ட போது என் குடும்பமே கலங்கி நின்றார். இயேசு என்னை சுகமாக்கி எங்கள் குடும்பத்தையே மகிழ பண்ணார்ல, உங்களை மகிழ பண்ணுவார். விசுவாசத்தோடு ஜெபித்தா போதும். நீங்கள் ஜெபிக்கணும், சரியா? வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. உங்களுக்கு எந்த இடத்துல பிரச்சனை, கண்ணுலையா, காதுலையா, ஹார்ட்லையா, லங்ஸ்லையா, லிவர்லையா, பேங்க்ரியாட்ஸ்லையா, எங்கே பிரச்சனை அங்கே கை வைங்க. எந்த இடத்துல வலி, எந்த இடத்துல கட்டி இருக்குது, எந்த இடத்துல வேதனை, எந்த இடத்துல சிக்னஸ் சொல்கிறாங்க, கை வைங்க. அல்லது உங்களுடைய நெஞ்சில் கை வைத்து, இயேசுவே உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம், உம்முடைய தழும்புள்ள கரத்தினால் என்னை தொடணும், இன்றைக்கு இப்போ என்ன சுகமாக்கணும். எங்கள் குடும்பத்தில் யாராவது வியாதிப்பட்டன்னா அங்கே மேலே கை வைங்க. இன்றைக்கு சுகம் உண்டாகும். வியாதியை மாற்றி ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆண்டவர் தருவார். விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? உங்கள் கூட சேர்ந்த நானும் ஜெபிக்கிறேன். தகப்பனே, அருமையான இந்த பிள்ளைகள் உம்முடைய வல்லமையை விசுவாசித்து ஜெபிக்கிறாங்க. நீங்கள் சிலுவையில் எல்லா நோய்களையும் பலவீனத்தை சுமந்துட்டீங்க, உங்கள் தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் என்ற வேத வசனத்தை விசுவாசித்து ஜெபிக்கிறாங்க. இப்போ உங்களுடைய தழும்புள்ள கரத்தினாலே இவங்களை தொடுங்கப்பா. சகல வியாதிகளும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகி போகட்டும். அவருடைய தலை முதல் கால் வரை சுகமளிக்கிறவருடைய வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். கண்களிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். செவிட்டு ஆவிகள் விலகி காது திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். இருதயத்திலே சுகம் உண்டாகட்டும், லங்ஸிலே சுகம் உண்டாகட்டும், அவருடைய லிவர்ல சுகம் உண்டாகட்டும், பேங்க்ரியாட்ஸ்ல சுகம் உண்டாகட்டும், அவருடைய சிறுநீரகத்தில் வல்லமை இறங்கட்டும், கர்ப்ப பைக்குள்ள இறங்கட்டும், ஜீரண உறுப்பை தொடும், கால்கள், கைகள், எலும்புகள், நரம்புகள், இரத்தத்துக்குள்ள சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புத சுகம் வரட்டும். இன்றைக்கு கூட இந்த வியாதிகள் மறையட்டும். இந்த நிமிஷம் விடுதலை சுகத்தை கர்த்தர் கொடுத்தருளும். உம்முடைய தழும்புகளால் குணமாக்கி விட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, தேவ செய்தியின் மூலம் தேவன் உங்களோடு பேசியிருப்பார் என்று கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்டுள்ள நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். மீண்டும் ஒரு தேச்சரவாள நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்கிறோம். அதுவரைக்கும் தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.